அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். கர்த்தர் இன்றைக்கு யாவையும் உங்களுக்கு செய்ய வல்லவர் என்று விசுவாசிங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் இயேசுவால் கூடும் என்ற அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை சார்ந்து கொள்ளுங்க. அதாவது எல்லா விதத்திலும் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருந்து அதற்குரிய கிருபையை கொடுத்து வேதம் சொல்கிறது ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை தாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக சகாயம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு மோசேயின் கோல். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கர்த்தர் மோசேயின் வாழ்க்கையில் ஒரு கேள்வியோடு குறுக்கிட்டார். சிறிய கேள்வி, ஆனால் உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். மோசேயோட வாழ்க்கை மொத்தம் 120 வருடங்கள். முதல் 40 வருடங்கள் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 7:22 சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது 40 வருடங்களும் மீதியானின் தேசத்திலே ஆடு மேய்க்கும் மேய்ப்பராக காணப்பட்டார். மூன்றாவது 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை வழிநடத்தின தேவனுடைய தாசனாய் காணப்பட்டார். பார்வோனுடைய அரண்மனையில் செங்கோலை ஏந்துவென்று மோசேயை எதிர்பார்த்து கொண்டிருந்த கூடும். ஆனால் அந்த 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கும் கோலை ஏந்த வேண்டியதாயிற்று. மேய்ப்பனின் கோல் எகிப்தியருக்கு அருவருப்பானது. எகிப்தியர் இந்த மேய்ப்பர்களை பிடிக்காதவங்களுக்கு, அதான் அவங்களுக்கு அவங்க பார்வையில் இவங்க அருவருப்பானவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் முழுவதிலும் எண்ணற்ற கேள்விகள் உண்டு. பழைய ஏற்பாடு முதலும் 2272, புதிய ஏற்பாடு முழுவதிலும் 1022 கேள்விகள் அடங்கி இருக்கின்றன. அந்த டெக்ஸ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி ஆதாமை மட்டுமல்ல நம்மையும் சிந்திக்க வைக்கிறது. இதோ உன் கையில் இருக்கிறது என. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க, உன் கையில் என்ன இருக்கு? எல்லா விதத்துலையும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கேள்வி தான். உங்களிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்களிடத்துல இயேசுவின் நாமம் இருக்கு சொல்லணும். அது எவ்வளோ விலையேறப்பட்ட நாமம். இயேசு அப்படின்னு சொன்னால் பிசாசு நடுங்குவான். உங்களுக்கு அதை பற்றி தெரியல. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படி சர்வசாதாரணம் முடிக்கிறீங்க. இல்லைங்க, அந்த நாமத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திற்கு பிதா நமக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் கொடுப்பார். அதனால இயேசுவின் நாமம்னா வல்லமை உள்ள நாமம். உன் கையில் என்ன இருக்குன்னா இயேசுவின் நாமம். சேனைகளின் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். யாக்கோபு தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிங்க. மோசேயின் கையில் கோல், தாவீதின் கையில் கவனும் கற்களும், கிதியோனின் கையில் பானையும் தீவட்டியும், சிம்சோன் கையில் தாடை எலும்பு, தீர்க்கதரிசி மன்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் அந்த பையன் கையில் இருந்தது 5 அப்பம் 2 மீன்கள். ஏழை விதவையின் கையில் இருந்தது 2 காசுகள். அவைகள் யாவுமே அற்புதங்களை நிகழ்த்தின. இதுதான் சொல்லணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த உன் காலத்தில் இருக்கிறது என்ன என்று கர்த்தருக்காக கொடுப்பாயா, அர்ப்பணிப்பாயா? எல்லா காரியத்திலும் கர்த்தர் இப்போது என்னால் ஊழிய எழுப்பின புதுசில் எனக்காக நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு கேட்ட உடனே நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஆண்டவரை நான் மேய்க்கிறது இல்லை, எங்கள் வீட்டில் பெர்மிஷன் என் ஹஸ்பண்டை கொடுக்கவே மாட்டார். எனக்கு அப்போல்லாம் அந்த அளவுக்கு நம்ம ஏர்லி ஸ்டேஜ் ஒன்றுமே பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பேதையாக இருக்கணும், எனக்கு இது தெரியாது அது தெரியாது. சில அதிக பிரசங்க அதான் எனக்கு தெரியுமே அப்படிலாம் கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் இது வரைக்கும் 24 வருஷம் ஆகுது. இந்த 24 வருஷத்துலேயே நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது வசனம் கூட ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா, உங்கள் வாயிலிருந்து சொன்னால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படி சொல்லி நம்மை மறைத்து கொள்ளணும். அதுதான் ஆண்டோடைய நாமத்தில் சொல்கிறேன். அன்றைக்கு பேதுருவிடத்தில் கர்த்தருடைய நாமம் இருந்தது. அதை கொண்டு பிறவி சப்பானியை எழுப்பி நடக்க பண்ணினார். அப்போஸ்தலர் 3:6. அந்த பிறவி சப்பானி இவங்ககிட்ட ஏதாவது இருக்குமான்னு எதிர்பார்த்து அவரை பார்க்குறான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, பொண்ணும் வெளியே எங்கள் இடத்துல இல்லை, ஆனால் எங்கள் இடத்துல இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. அதுதான் வெளியேற பற்றி இன்றைக்கு அற்புத அடையாளங்களோட நடக்குது. யார் நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய நாமத்தை முன்வைத்து பிரசங்கித்த போது ஆயிரமான பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் பேதுருவின் மூலமாக. இன்று நம்ம ஒவ்வொருடமும் கர்த்தருடைய நாமமும் அபிஷேகமும் இருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்காக காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்கள் கட்டவிழ்த்தலை கூறவும் என்று ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றார். உடைய தாளந்துகள் திறமைகள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படும். ஆவியானவர்களை பயன்படுத்துவார். பழவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாகும். எங்கள் அப்பா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அடிக்க சொல்லுவாங்க, நீ நல்லா பாடுறம்மா, உனக்கு பாடுகிற கிருபை இருக்குது, நீங்கள் கர்த்தருக்காக இதை கொடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அந்த ஊழியம்னாலே ஒரு வெறுப்பு வரும். 6 நாள் எங்கள் அப்பா நல்லா ஃபேக்ட்ரி போய்ட்டு 7ஆம் நாள் ஊழியத்துக்கு போகிறேன்னுவாங்களா. அதனாலேயே நமக்கு ஊழியனாலே நாங்கள் அப்போ பார்த்த ஊழியமெல்லாம் ஊழியக்காரங்கனாலே கஷ்டப்பட்டவங்க, ஏழை எளியோர்கள், அந்த மாதிரி மனசுலே எங்களுக்கு பிசாசு செட் பண்ணி வச்சுருந்தான்.
அதுக்கப்புறம் தான் தெரியும் ஊழியர்னா என்ன, விலையேறப்பட்ட கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவளுக்கு வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் மகிமையின் கிரீடமாய் கர்த்தர் அவர்களை வணைந்து ஆசீர்வதித்திருக்கிறாரு. இப்போ ஊழியர்னாலே சந்தோஷமா இருக்கு. அதுதான் பார்த்துங்க, எல்லாத்துலேயும் நம்ம கிருபை வரங்க. இப்போ எங்கள் அப்பா அவங்க பிரசங்கம் பண்ண போகும்போது, ஊழிய இடத்துல எல்லா இடங்களுக்கு போகும்போது எங்கள் அப்பாவும் பாடி தான் ஊழியம் செய்வாங்க. இப்போ பாருங்கள், அந்த கிருபை அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே, என் சிஸ்டர் பாடுவா, என் தம்பி பாடுவா, இப்போ நாங்கள் எல்லாருமே, தம்பி ஈசியில் பாஸ்டராக இருக்கா, அவன் நல்லா பாடி செய்தி எல்லாருமே, இன்னொரு அக்கா ஜாய்ஸுமா, இப்போ மதுரையில் ஒரு அக்கா, எல்லா அக்கா மாதிரி எல்லாருமே நாங்கள் இப்போ ஊழியர் கத்தருக்கு முன்னாடி நிற்கிறோம். அதான் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய தாளந்துகளை கத்தருக்காக பயன்படுத்தணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டு அவங்ககிட்ட கேட்பேன், அம்மா உங்களுக்கு என்ன அவங்க உடனே சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டி நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஊழியத்துக்கு வர எங்களுக்கு பயமாக இருக்குது. சொல்லவே கூடாது. ஆனால் கர்த்தர் எவர்களை முன்குறித்தார் அவளை அழைத்திருக்கிறார். எவளை அழைத்தார் அவளை நீதிமான்கள் ஆக்கியிருக்க. எவளை நீதிமான்கள் ஆக்கினா மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஊழியம் என்பது ஒரு விலையேற பெற்றதுங்க. எல்லாரும் சில பேர் சரியாகவே படிக்க மாட்டேங்க, அதனால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், அப்படிலாம் இல்லை. நசல் கொண்டதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசவே பேசாதீங்க. கர்த்தருக்காகனா நல்ல பெஸ்ட்டை கொடுக்கணும். அதான் கர்த்தருக்கு பிரியமானது. எல்லா விதத்திலும் எல்லா காலத்திலும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பு ஆண்டவரை வச்சு இது பண்ணுங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கணும். ஊழியம் என்பது கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, அதுதான் அழைப்புங்கிறது கர்த்தருடையது. எனக்கு வந்து சொல்லும்போது, தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து எனக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் கர்த்தரை அழைச்சாரு. அழைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சொற்படி கேட்டு 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 நடந்து கூட இருக்கிறார். ஏன்னா வேதம் படித்தானே சொல்லு, தண்ணீரை கடக்கும்போது உன்னோட இருக்கிறேன், அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பா, அவ கூட இருக்கிறார். அதனால் அவர் கூட இருக்கிறதே விலையேற பெற்ற ஆசீர்வாதங்க. எதை கேட்குறீங்களோ இல்லையோ, என் கூட இருங்க, என் கூட வாங்க, என் கூட பேசுங்க, என்னோடு இப்படியே நீங்கள் வைத்துக்கொள்ளணும். அவர் கூட ஐக்கிய, அந்த ஆண்டவரோடு உறவாடுறவங்களுக்கு அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்யவே முடியாதுங்க. அதான் பாடுறோம்ல, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, அப்படி நடந்து கொள்ளணும். அதாவது ஆண்டவர்னா என்னன்னா ஊர்கா மாதிரி தொட்டுக்கணும் இல்லை, அவர் தான் எல்லாம். ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான், அல்பாவும் அவர் தான், மோமேகாவும் அவர் தான். விசுவாசத்தை துவங்கிறவர் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். நீங்க நினைக்கலாம் ஊழியர்னா பாடுகள் இருக்கும், பாடுகளும் இருக்கும், இல்லாம இல்லை. ஆனா சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லை. பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பெரிய மேன்மையை பொதிஞ்சு வச்சிருப்பார். யோசேப்புக்கு எத்தனை போராட்டங்க, எதுக்காக? தாயை இழந்து போனான், தகப்பனை இழந்தான், அப்புறம் எல்லா சொப்பனங்க சகோதரெல்லாம் மாறின சத்துருக்களை மாறினாங்க, எல்லாம் முடிச்சுது. ஆனா இந்த பக்கம் உபத்திரவத்துல போயிட்டு இருக்கிறான், அந்த பக்கம் கர்த்தர் உயர்வை நோக்கி கொண்டு போறாரு. அதான் மேன்மை அடைய செய்கிற தேவன். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உன்னை உயர்வை, சத்துருக்களுக்கு முன்னா உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னா ஆயத்தப்படுத்துவாரு. அவர் வச்சிருக்க ப்ளூ பிரிண்ட்ல நீங்க உங்க உயர்வு தான், நன்மை தான் வச்சிருப்பாரு. அதனால தான் சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும், அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் சொல்றாரு இல்லையா. தீமை அவனை அணுகாது, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. விசுவாசிக்கணும் வசனத்தை. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். எதை கேட்கணும்? அவனுடைய வார்த்தையை கேட்க 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 கேட்க. நம்ம கூட சில பேர் ஃபோனில் பேசும்போது ஏதோ ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னா அவங்கள அப்படியே விசுவாசத்தில் அப்படியே தேற்றி வசனத்தை சொல்லி 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 அவங்கள பலப்படுத்தி கடைசியில் ஜெபிச்சு முடிப்பார். அப்போ உடனே சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கு சமாதானமாக இருக்குது சிஸ்டர். அதைத்தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு பதிலாக அப்படியா இப்படியா ஒரே கதை கேட்டுட்டு அந்த கதைக்கு தீர்வே சொல்லாமல் அப்படியா ஜோமெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. தெரிந்து கொள்ளுங்க. அதை நீங்களும் உணரணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். அதுக்குத்தான் நம்மளை அழைச்சி சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி அறிவிப்பு. என்ன நற்செய்தி? கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வளர்ப்பு, முடிப்பு, உயிர்த்தெழுது எல்லாமே இருக்குதுல்ல. ஆனால் நீங்கள் சுமக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். அதனால் தேவையில்லாத சுமக்காதுங்க. ஆண்டுடைய வார்த்தையை சுமருங்க, அவருடைய அன்பை சுமங்க. எல்லா காரியத்திலும் கூட இருக்கிறீரும் உணர்ந்து நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் செய்ய முடியும் அவருக்கு.
விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என வெறுத்து அனித்தமான பாவ சந்தோஷத்திற்கு அனுபவத்தை பார்க்கும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாய்ந்து எழுத்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துமித்த ஒரு நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11 24 26. நீங்க நினைக்கிறீங்க ஊழியம் என்பது அப்படியே மலர்படுக்கை இல்லைங்க. பாடுகள், வாசனை வீசும், முள்ளால குத்தி 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 தான் வாசிக்கும். வாசனை லீலி புஷ்பமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். பாடுகள் உண்டு தான், ஆனால் மேன்மை உண்டு. கர்த்தர் தலையை உயர்த்துவார். சத்துருக்கள் பெருகுவாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலை உயர்த்தப்படும். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரன்றார் சங்கீதம் 41. அதை தெரிந்து கொள்ளுங்க. அந்த மாதிரி தான் கர்த்தர். அது மாத்திரமல்ல, நிந்தைகள் வரும். நாங்கள் சில ஊழியர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொல்லும்போது ஒரு பக்கம் வல்லமை பெருசாக இருக்கும், அதே மாதிரி எப்படி இந்த காயின் 2 பக்கம் பூவா தலையான்றோம் இல்லையா, அதே மாதிரி மறுபக்கம் ஃபுல்லாக நிந்தையும் அவமானம். சொல்லாததை சொன்னேன்ருவாங்க, செய்யாததை செய்தேன்னு சொல்லிடுவாங்க. அதை நம்பும்படியாக ஜனங்கள் மத்தியில் கொண்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கடந்து ஆண்டவர் கூட இருக்கிறார், எல்லாம் பார்த்துக்கோ. நான் ஊழிய எழும்பின புதுசில் ரொம்ப பாடுபட்டேன். ஆண்டவரே, நான் உலக வேலை நர்ஸ் வேலை செய்யும் போதே மாதம் கரெக்டாக சம்பாதிச்சுட்டு நல்லா இருந்தேன், இது என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்லார். அப்போ என் சகோதரன் அப்போ ஊழியத்தில் இருக்கும்போது சொல்லுவான், பணம் பழுத்துருச்சுன்னா கல்லறி உண்டு, பயப்படாத, அப்போ ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்துகிறார் அப்படின்னு என்னை பலப்படுத்துவான். அந்த மாதிரி தான். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஊழியரை குறை சொல்லி பேசாதீங்க. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கரடு மேடுகள் முட்கள் அப்படிதான். நல்ல பாடுகள் மற்ற சில இருதயத்தை நிந்தை அவமானத்தில் இருதய கிழிச்சு ஊதிடுவாங்க. அப்படியே துடிச்சு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் நிந்தைகள் அனுபவிச்சு தான் இன்றைக்கும் ஊழியத்தில் நான் செய்துட்டு இருக்கேன். அதனால நீங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு தெரியும். நம்ம படுற பாடுகள் அவருக்கு தெரியும். நம்ம பட்ட நிந்தைகள் அவருக்கு தெரியும். நம்ம வெட்கப்பதுக்கு பல ரெட்டிப்பான நன்மையை தருவார். யோபு எவ்வளோ பாடுபட்டாருங்க, எவ்வளோ வேதனைப்பட்டாரு. எல்லாம் இழந்து போன எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரட்டத்தனையா யோபின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஒருவேளை நீங்க நெருக்கத்தின் பாதையில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்களா, கண்ணீரின் பாதையில கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா, இதுக்கு எல்லாம் பலன் உண்டுங்க. உங்க வெட்கத்துக்கு பல ரெட்டிப்பான நன்மையை தருவார். நம்பிக்கையுடைய சிறையிலேயே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது தருவார். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். மோசே தன் கையில் இருப்பது கோல் என்று சொன்ன உடனே அதை கீழே போடு என்றார் ஆண்டவர். இது ஒன்றுதானே எனக்கு இருக்கிறது, இதை நான் போட்டு விட வேண்டுமா என்று ஒருவேளை கலங்கி இருந்திருக்க கூடும். ஆனால் மோசையின் கோல் கீழே போட்டபோது அது பாம்பாக நெளிந்தது. மோசே அதை கண்டு விலகி ஓடினார் என்று யாத்திரம் 4:3 சொல்லப்படுது. இந்த சர்ப்பத்தையே நான் இதுவரையும் கோலாக கையில் பிடித்திருந்தேன். சர்ப்பம் என்பது சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்கு தான் தெரியுமில்ல, சர்ப்பம்னா யார்? வலு சர்ப்பம். அது என்ன குடும்பத்தை பிரிச்சிடும், சமாதானத்தை கெடுத்துடும், சந்தோஷத்தை திருடிடும், சுகத்தை பண்ணிடும், கலக்கு பண்ணிடும், எல்லாம் செய்யும். எது? வலு சர்ப்பம். அதனால தான் நான் சில நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சமாதானமே இல்லை, என் ஹஸ்பண்ட் நானும் சரியாக பேசுறது இல்லை அப்படிலாம் சொன்னான்னு உடனே சொல்லுவேன், மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல போராட்டம், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியோட போகிறவங்க. இந்த உங்கள் சண்டைக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்து வலு சர்ப்பம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன்னு சொல்லி விரட்டுங்க, போ சாத்தானே என்று. ஏன்னா ஏசாயா 27:1-2-3 வச்சு டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் சமாதானம் வந்துவிடும். அதுதான் தன்னுடைய சுய ஞானத்தினால் தான் விரும்பியபடி வாழ்ந்து கொண்ட வாழ்க்கை. அந்த சுயம் சாத்தானுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை அல்லவா. அந்த கோலை கொண்டு சுய பலத்தினால் எகிப்தியனை அடித்து கொண்டு புதைத்து சாத்தானிடம் வந்த ஆலோசனையாக ஆகும். அது மோசையுடைய சுயம் கையில் இருக்கும். அது கீழே போட்ட பிறகுதான் தேவனுடைய பிள்ளைகளே, உன் சுய ஞானம், சுய அறிவு, சுய சித்தம், சுய ஆலோசனை கீழே போடு. உன்னுடைய சொந்த திட்டங்கள், சொந்த அறிவுகள் வேண்டவே வேண்டாம். உன் வழிகளை பார்க்கலும் கர்த்தருடைய 1000 மடங்கு அதிகம் அருமையானது என்று ஏசாயா 55:8-9 சொல்றாரு. கர்த்தர் மோசையை பார்த்து அவனுடைய வாளையை பிடி என்றார். தலையை பிடிக்காதுங்க. தலையை நசுக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தருடையது. வாழை தான் பிடிக்கணும். தலையை ஏற்கனவே அவன் நசுக்கப்பட்டவன் தான், கர்த்தர் தான் நசுக்கிறார். மோசை அதன் வாளை பிடி தூக்கிய போது அது தலைகீழாய் தொங்கினது. மோசையின் வாழ்க்கை தலைகீழாய் மாறிட்டு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகத்துல வாழ்க்கையில இருந்தோம். ஆனால் ரட்சிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவர்
மாற்றினார் நம்முடைய ஆண்டவர். அது புதிய கோலாய் மாறியது. அது தேவனுடைய கோல். நாம் நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கோல் என்ன? அது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அதன் வேர்களில் ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று ஏசாயா 11:1 சொல்லப்பட்டிருக்கு. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தாவீதின் குமாரனாக பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆடுகளின் நல்ல மேய்ப்பன். யோவான் 10:11 அவர்தான் பிரதானமான மேய்ப்பன் என்று 1 பேதுரு 5:4 அவருடைய கோலும் தடி நம்மை தேற்றும் என்று சங்கீதம் 23:4. இதுவரை ஆடுகளை மேய்த்த அந்த கோல் இனி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போகிறது. ஆடுகளை பின்னுள்ள இடங்களுக்கும் அமர்ந்த தண்டுகளுக்கும் முடிவாக பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் வழி நடத்த போகிறது. எத்தனை மாற்றமான கோல் அது! அந்த கோலை கர்த்தர் எவ்விதமாய் பயன்படுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். முதலாவது அற்புதங்களின் கோல். யாத்திராம் 4:17 இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். பார்வோனுக்கு முன்பாக அதை கீழே போட்டபோது அந்த கோல் சர்ப்பமாய் மாறினது. அங்கிருந்த மந்திரவாதிகளின் கோலும் சர்ப்பமாய் நெளிந்த போதிலும் மோசையின் கோல் அவ்வளவு சப்பங்களையும் விழுங்கி கொண்டே இருந்தது. மோசையின் கோல் அற்புத அடையாளங்களின் கோலாய் மாறிவிட்டது. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வலம் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா 10:19 சொல்றார். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கவரே உங்களில் இருக்கவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 சொல்றார். உலகத்தின் பலவிதமான மந்திரவாதிகள், பில்லீஸ்வரியங்கள், செய்வினைகள் இருக்கலாம். ஆனால் நாமோ அவைகளின் மேல் ஜெயம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். எகிப்தில் உள்ள எல்லா சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், தெய்வங்களை பார்க்கும் கர்த்தர் பெரியவர் என்று அந்த கோல் நிரூபித்து காட்டினது. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் போராடுகின்றன. ஆனால் கர்த்தரோ சத்ருவின் சகல சவால்களையும் முறித்து வெற்றி சிறக்க பண்ணினார். மந்திரவாதிகள், பில்லி சுனியங்களின் சவால் நேரத்தில் சோர்ந்து போகாத உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதம் 42:3 சொல்றார். கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். யாத்திராகம் 7:1 சொல்றார். மோசையின் கோல் மூலமாக 10 வாதைகளை கர்த்தர் எகிப்தின் மேல் அனுப்பினார். ஏன் 10 வாதைகள்? அது பூரணமான நியாய தீர்ப்பை குறிக்கிறது. எகிப்திலிருந்து 10 தெய்வங்களுக்கு வரும் ஆக்கினைகளை குறிக்கிறது. எகிப்தியர் நைல் நதியை தெய்வமாக கும்பிட்டார்கள். காலையில் உதயமாகும் பொழுது பார்வோன் நைல் நதியில வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வானாம். ஆனால் மோசே தன் கோலினால் நதியை அடித்த போது நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று, நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று என்று யாத்திராகம் 7:20-21 சொல்லுது. சூரியன் எகிப்திற்கு தெய்வமாய் இருந்தது. மோசே கோலை நீட்டிய போது அந்த சூரியன் இருளடைந்து போனது. உலகம் காரிருளால் மூடியிருந்தாலும் கர்த்தரோ நமக்கு நீதியின் சூரியனாய் இருக்கிறார். ஒரு பக்கம் அவர் அன்பின் தேவனாயும் மறுபக்கம் அவர் நியாய தீர்ப்பின் தேவனாயும் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அதை புரிந்து கொள்ளுங்க. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. அதாவது அவர் நீதிபதியாய் வந்து உட்கார்ந்துருவாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவது பார்க்கும்போது வாக்குத்தத்தத்தின் கோல். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். யாத்திராகம் 14:14 கோடாரினால் விறகை 2ஆக பிளந்தது போல மோசே கோலை கொண்டு சிவந்திர சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். நம்முடைய கையில் கர்த்தர் ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். அது என்ன கோல்? அதுதான் வேதாகமம். அந்த வேதாகமத்தில் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமான வசனங்கள், கர்த்தருடைய வல்லமையான வாக்குத்தத்தங்கள். அதே வாக்குத்தத்தங்களை பேசும்போது மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகிறது. அந்த வார்த்தையை பேசும்போது அத்தி மரங்கள் வேரோடு பட்டு போகிறது. அந்த வார்த்தையை பேசும்போது சூரியனும் சந்திரனும் அசையாமல் நிற்கின்றன. சிலர் வேதத்தில் ஆழமான வாக்குத்தத்தங்களை 3000 எண்ணுகிறார்கள், சிலர் 7000 சொல்லி. எத்தனை 1000 தான் அவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. 2 கொரிந்தியர் 1:20. அதனால தான் நம்ம எதிலுமே செய்தி கொடுக்கும்போது கூட நம்ம போய் ஊழியத்தில் போய் பேசும்போது ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ஆமேன் ஆமேன் அப்படின்னு ரிசீவ் பண்ணணும். அப்போதான் அங்கே கொடுக்கப்படுற வாக்குத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் உரைத்தும் வார்த்தையில் ஒன்றாயிலும் தவறி போவதில்லை என்று எண்ணாகம் 23:19. ஒரு நாளும் ஆண்டவரை சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவருக்கு தப்பு செய்ய தெரியாது, அவர் பொய் பேச தெரியாது, அவர் தீமையை செய்ய தெரியாது. அதனால அவர் சொல்லிட்டாரா,
அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அதான் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசி விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இன்னைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். எதில் செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தில், அவருடைய வார்த்தையில், அபிஷேகத்தில். அதெல்லாம் இது பண்ணணும். நீங்கள் இந்த இதெல்லாம் அல்லல் தட்டிட்டு அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் கிடைக்குமா? அப்படி இல்லை. எல்லாம் இந்த வார்த்தைகள் வல்லமை உண்டுங்க. அவர் வசனம் அனுப்பும்போது வெறுமையாக அவருடைய திரும்பாம அவர் அனுப்பின காரியமா வாய்த்து விட்டு தான் திரும்பும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்று சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டிருக்கு. அதை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னபடியே வாக்குத்தத்த கோலாகிய வசனத்தை பேசுங்கள், பிரச்சனை தீர்ந்து விடும். பிரச்சனையை பேசுவதை நிறுத்திட்டு வசனத்தை பேசணும். சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிந்து விடும், புதிய பாதை உண்டாகும். தடுத்து கொண்ட தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாய் மாறி போகும். அமிழ்த்தும் தண்ணீர் வழிவிட்டு அற்புதமான பாதையை உண்டும். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43. இந்த பாதையை நீங்க இந்த மாதிரி சில கடினமான பாதையில நடக்கும் பொழுது அந்த வசனம் எல்லாம் நம்மோடு பேசும். கர்த்தர் வசனத்தின் மூலமாய் கிரியை செய்வார். ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தெரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி வசனம் எல்லாம் அது யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான், உங்களுக்கும் எனக்கும் தான் எழுதப்பட்டிருக்கு. எழுதியிருக்கிறத ஆண்டவர் உலகத்துல வந்து ஊழியம் செய்யும்போது அவரே சொல்றாரு. இப்படி அவன் பிசாசு வந்து நீ தாள குதியும் அப்படி இப்படிலாம் பேசும்போது அவரை சொன்னாரு, இப்படி எழுதியிருக்கிறதே அப்பாலே போ சாத்தானே, எழுதியிருக்கிறதே சொல்லணும். நீங்க வாயை வந்து வாடகை விட்டுறாதீங்க. இன்னைக்கு அநேகர் வந்து வாடகை விட்டுறாங்க. அவங்க வாயை பிடிச்சி பிசாசு பேரதுக்கு அனுமதிச்சிடுறாங்க. அதுக்கு பேர் தான் வாடகை விடுறது. செய்யக்கூடாது. வாயை காத்துக்கொள்ளணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும், சிந்தையை காத்துக்கொள்ளணும். வாயில வசனம் இருக்கணும், இருதயத்துல இருக்கணும், சிந்தையில இருக்கணும். அப்போ இதய நிரம்பினால் வாய் பேசும். அப்படிப்பட்ட வசனத்தை நீங்க பேசணும். அதுக்கு தான் போராட்டமும் பிரச்சனைகளும். சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்த கோலை கையில பிடிப்பார். தண்ணீர் மத்தியில் மட்டுமல்ல அக்கினி நடுவிலையும் பாதை உண்டாக்குவார். அக்கினி சூழ 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் வாக்குத்தத்தம் பாருங்க. சில பிரச்சனைகள் வந்து இப்போ கூட நீங்க சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு 7 மடங்கு நெருப்பு போல் கோச்சிட்டு இருக்கா. கர்த்தர் தீர்வு எழுத வந்துட்டாரு. அங்க எழுந்து வந்துருவாரு. அதை தெரிஞ்சுக்கணும். உங்க பிரச்சனைக்கு தீர்வு உண்டாயிற்று அப்படின்னு விசுவாசிங்க. நீங்க எதிர்பார்த்திருக்க முடியும் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல இந்த செய்தியின் மூலம் உங்களோட பேசுவோம். அந்த வசனத்தை அப்படியே பிடித்து கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். இதுக்குத்தான் நாங்க இப்படி செய்தி போட்டு எல்லாம் செலவு பண்ணி பார்க்கிறோம். கர்த்தர் செய்வார் நிச்சயமாய். பாருங்க, எல்லா காரியத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகிற தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. நோய் வந்து விட்டதா, நோய்க்கு நேராக வாக்குத்தத்தங்களை உடனே தீட்டுங்கள். ஏசாயா 53:5, யாத்திராகம் 15:26, சங்கீதம் 103:23, மத்தேயு 11:28, 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் எழுதியிருக்கோம். முடிஞ்சு போனது, குணமாயிட்டேன் அப்படின்னு விசுவாசிங்க. நிச்சயமா நடக்குங்க. இன்றைக்கெல்லாம் 4th ஸ்டேஜ் கேன்சர்லாம் இன்றைக்கு இந்த உலகத்தின் கர்த்தர் அற்புதம் செய்து உயிரோட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னதே வசன அறிக்கை. வசனத்தை மீறி வந்து பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. அங்க வசனம் இருந்தா வரவே மாட்டான், ஓடி போயிடுவான். அதை தெரிந்து கொள்ளுங்க. சாபங்களை முறிக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற வசனங்கள் விசுவாசத்தோடு அறிக்கைப்படுங்க. உபகம் 23:5, நெகேமியா 13:2, கலாத்தியர் 3:13, வெளிப்படுத்தல் 22:3. இனி உங்களுக்கு சாபம் இராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் வந்து ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, நாங்கள் குடும்பமாக சபிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் யார் சொன்னான்னு கேட்பேன் நான். இந்த மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா வேதத்தில் உங்களை குறித்து இப்படி தான் எழுதி வச்சிருக்கு. இனி உனக்கு சாபம் இராது, இனி உனக்கு தடை இல்லை, இனி நீ அழுது கொண்டிரார், இனி உன் வாயை கர்த்தர் நகைப்பெல்லாம் நிரப்புவார். இப்படி நீங்க படிக்கணும், அதை சொல்லணும், அதை அறிக்கை பண்ணது. அதை எழுதி வச்சிருக்கிறார் சுவாமி. எழுதி இருக்கிறதே மறந்து போகாதீங்க. பிசாசோட போராடாதீங்க. இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா ஓடிடுவான். பிசாசின் போராட்டங்களா லூக்கா 10:19, மார்க் 16:17, சங்கீதம் 91:13, மத்தேயு 10:1 ஆகிய வசனங்களை விடுதலையே கொண்டு வரும். கர்த்தர் எப்படி சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார். யாத்திராகம் 15:8 சொல்லப்பட்டிருக்கு. உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாய் நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கல்ல உறைந்து போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சிவந்த சமுத்திரத்தின் மூலமாக கர்த்தர் பார்வையை நம்முடைய சேனைகளையும் கவிழ்த்து போட்டார் என்று யாத்திராகம் 14:26-27 சொல்லுது. ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிட்டாரு. ஒரு அற்புதம். ஆனால் 2 கிரியைகள். இஸ்ரவேலுக்கு அது பாதையாய் அமைந்தது, எகிப்திற்கோ அது அழிவை கொண்டு வந்தது. இதுதான்
வேதத்தில் எழுதப்படுது, அப்படியே விசுவாசிங்க. சுவிசேஷம் ஒன்றுதான். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாய் தோன்றுகிறது. ரட்சிக்கப்படுறவர்களுக்கு சுகந்த வாசனை, மற்றவர்களுக்கோ அது மரண வாசனை. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் அப்படிதான் வேதத்தில் எழுதிருக்கும், அப்படியே நடக்கும். இல்லை, ஜீவ வாசனை வீசணும், மரண வாசனை அல்ல, ஜீவ வாசனை. எப்பொழுது விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசுங்கள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு என்று எபிரேயர் 10:23 சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தபடியாக பார்க்கும்போது ஜெபமாகிய கோல். அப்பொழுது மோசே யோசுவாவை நீக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமிலேக்கையோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமிலேக்கையோட யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள் என்று யாத்திராகும் 17:9-10. இந்த அமலேக்கு என்ற வார்த்தைக்கு மாம்ச இச்சை என்ற அர்த்தம். அமலேக்கு என்பவன் யாக்கோபின் சகோதரனே, ஏசாவின் பேரன். ஆதியாகமம் 16:12 சொல்லு, இச்சையினால் பிறந்த சந்ததி தான் அமிலேக்கியர். ஆவிக்குரிய சந்ததிக்கும் மாம்ச சந்ததிக்கும் எப்பொழுதும் போராட்டம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல் ஆவியின் பிரமாணமும் மாம்ச இச்சையின் பிரமாணம் போராடினது. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலை மரண சரத்தில் என்னை விடுதலை செய்வார் என்று கதறினார். ரோமர் 7:24. அமிலேக்கோடு யுத்தம் வந்த போது மோசே தன்னுடைய அதாவது மேல யுத்தம் பண்றாரு, கோலை நீட்டிட்டு மேல மோசே நிக்கிறாரு. கீழே அந்த கோலை உயர்த்தப்பட்ட அந்த கோலை தேவனோடு நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி ஜெபிக்கும் ஜெபத்திற்கு அடையாளமா இருக்கிறது. கீழே பாத்தீங்கன்னா விண்ணப்பத்திற்கும் ஊக்கமாக மண்டாட்டுக்கும் அடையாளமானது. கீழே யோசுவா பட்டயத்தை உருவி யுத்தம் செய்கிறார். மேலே ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. மோசே கோலை உயர்த்தி வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் செயலோடு யுத்தம் செய்தார். இதைத்தான் நீங்க செய்யணும். வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சு தேவ சமூகத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஜெயம் எடுத்துடலாம். இதைத்தான் நீங்க செய்ய மாட்டீங்க. அதுவும் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டீங்கன்னா சுத்தமா விடுதலை உண்டாயிடும். விடுதலை வரைக்கும் கிடைச்சே ஆகும். அப்படிதான் வானத்துல யுத்தம் உண்டாகிட்டு மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்கள் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று வெளிப்படுத்தல் 12:7 மோசே தன்னுடைய கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அதாவது அமலேக்கியர் ஆவிதான் இப்ப ரொம்ப போராடிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அது இச்சையின் ஆவி. இப்ப எங்க பார்த்தாலும் இந்த இச்சையினால ஜனங்கள் பீடிக்கப்படுறாங்க. கணவன் ஆபீஸுக்கு போற, அங்க பிடிச்சு கொள்றா ஒரு பொண்ணு, வீட்டை பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, கதறுறாங்க. இச்சையினால் பிடிக்கப்பட்டு இந்த அமிலேக்கியரின் ஆவியை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா எனக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி உன்னை கடிந்து கொள்ளுவேன்னு சொல்லுங்க. அப்பாலே பாசாத்தானே, உங்க குடும்பத்துக்கு விரோதமா போராதபடி கர்த்தர் வேரோட பிடிங்க அழிச்சு போடுவாரு. அதை நீங்க சொல்லணும். அதுல பாருங்க சொல்லப்பட்டிருக்குது, மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு அதன் கீழ் வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஒருவர் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்களை முறியடித்தான் என்று யாத்திராகமம் 17:12-13 சொல்லுது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தலும் பண்ணு வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்க. எபேசியர் 6:18 சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களை உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. யூதா 1:20 நீங்களும் கூட இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஆலோசனை கேட்டு உங்க ஜெபத்தை பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபிக்கும் போது உடனடியாக விடுதலை பெற முடியும். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமாய் நீர் ஆண்டவர் மோசேயின் கோலை குறித்து இவ்வளவு விளக்கமாய் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்திடப்பா, நன்றி செலுத்துகிறோம். உஷபி லதுரி கந்துரி கடதுரி கந்துரி கபா ஆரகாதுனி கபால். ஆரோக்கியம் ஏறி பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்து என் நீதியின் வலது கரத்தினை தாங்குவேன் மகளே, விசுவாசி. உஷபி லெகதுரி கந்தரிக்கு ஜேம்ஸ் சோர்ந்து போகாது, போராடி போராடி பலனற்று போனேனே என்று சொல்ல, யுத்தம் கர்த்தருடையது மகனே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஜெயத்தை கர்த்தர் சீக்கிரத்திலே கட்டளிட்டேன் என்று வாக்கு கொடுக்கிற விசுவாசி.
உஷபி லபீது ரிகந்துரி கபா லபோ ஹதுரி சந்துரி கபா. பாஸ்கரன், சோர்ந்து போகாதே. சரீர பலகீனத்தின் நிமித்தம் சோர்ந்து போய்விடுகிறார். அநேக மரண பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். பயப்படாதே, கர்த்தர் கரமனோட கூட இருக்கு. அவர் உன்னை காத்துக்கொள்வார். கண்மணி போல் காத்துக்கணும். ஆயுசு நாட்களை பெருகச் செய்வேன் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி. உஷபில் அதிரிக்கம். ரிச்சர்ட், சோர்ந்து போக வேண்டாம். வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்து உன் கண்கள் அதிசயத்தை காணும் என்று சொல்கிறார். விசுவாசி. உஷபால ஹேதுரிக்கப்ப. நாங்கள் ஒவ்வொருவரையும் பேர்பராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரிய வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபிக்கின்றார்களோ எல்லாவற்றிலும் ஆம் என்றும் அமேன் என்று செய்து முடிக்க வல்லவராய் போதுமானவர் என்று அவருடைய கண்கள் அதிசயத்தை காண செய்யும் ஐயா. இயேசுவின் நாமம் மகிமைப்பட அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.